வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 296ஆக உயர்ந்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி ஆகிய மலை கிராமங்களில் அடுத்தடுத்து பயங்கர நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இதில் ஏராளமான மக்கள் மண்ணில் உயிரோடு புதைந்தனர். சிலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 296ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை 1500க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. இராணுவம், விமானப்படை, கடற்படையினர், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர், போலீசார், தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் போராடி வருகின்றனர். காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைகளில் அனுமதித்து வருகின்றனர். இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலை மற்றும் முண்டக்கை பகுதிகளை இணைக்கும் வகையில் இந்திய இராணுவத்தினர் பெய்லி பாலம் எனப்படும் 190 அடி நீள இரும்பு பாலத்தை அமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக 4 பேர் கொண்ட அமைச்சர்கள் குழுவை நியமித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார். இந்த குழுவில் கேரள அமைச்சர்கள் கே. ராஜன், ஏ. கே. சசீந்திரன், முகமது ரியாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர்.